எவரையும் அடிபணிய வைக்கிறதற்கு அவராலே முடியும். எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது, அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. ஆமென். சவுல் என்பவன் எல்லா இடத்திலையும் போய் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, முதல் இரத்த சாட்சியான அந்த மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுலும் ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான். எல்லாருக்கும் பயம். இப்ப அங்கெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்ப அடுத்து தமஸ்குவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டார். அவர் திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கையில நல்ல பத்திரத்தை வாங்கி சைன் போட்டு ராஜாவிடத்துல போய் இந்த ஜனங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன், அவங்கள 4-5 பேரை கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கையில அந்த முத்திரை போடுகிற கடிதத்தோட கிளம்புறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாம் பதட்டப்படுறாங்க, சபைகள் எல்லாம் பதட்டப்படுது. ஐயோ வரானே, வந்து என்ன பண்ண போறானோ, யார் பேசுவா, யார் அவனுக்கு எதிர்த்து நிற்பா? ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சவுலை ஆண்ட வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார்.